10 நிமிடம் பாசிசத்தை பற்றி பேசுறதா என்ன என்று இன்றைக்கு காலையில் வேறொரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கிற போது எப்படியாவது கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து கொடுங்க என்று மன்றாடி வாங்கி கொண்டேன். என்ன பொன்ராம் அவர்கள் ரொம்ப கவனமாக காட்டுறாரு, பின்னாடி ராதவன் தீட்சினியா பேச இருக்கிறாரு. 20 நிமிஷம் தான் உங்களுக்கு. 20 நிமிஷம் கூட இந்த பாசிசத்தை பற்றி அது தோன்றிய விதம், அது வளர்ந்து வந்த விதம், அது உலகத்தில் என்ன விளைவுகளை உருவாக்கியது என்பதை பற்றியும் அது எப்படி தோற்கடிக்கப்பட்டது என்பதை சொல்லணும்னா அது 20 நிமிஷம் எல்லாம் பத்தாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, பரந்த விவரங்கள் சொல்ல வேண்டிய விஷயமாக அது இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், இந்த முதலமைச்சர் கனவில் இருக்கிறாரு, பாசிசமாவது பாயாசமாவது சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்ன பொறுப்பற்ற தன்மையோடு ஒருவர் பேசுவாரு, அவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற கனவுகள் கூட சில பேர் உருவாக்குவார்கள். நாம் அப்படி சொல்ல முடியாது. பாசிசம் என்பது என்ன, அது எப்படி உருவாய் வந்தது என்பதை பற்றி ஒரு அகடமிக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அடக்கிறதுக்காக குறிப்பெடுக்க போனால் அது என்னவோ நீண்டுகிட்டே போனது. அதனால நான் பேசி முடித்ததற்கு பிறகு அதை சொல்லவில்லையே, இதை சொல்லியிருக்கலாமே என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும், எனக்கு நன்றாக தெரியும். நேரம்தான் சொல்ல முடியாததற்கு காரணம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல பாசிசம் என்கிற வேர்டு எதிலிருந்து வந்தது என்று பார்க்கிற போது, பாசிசம் என்கிற வார்த்தை என்பது பாசஸ் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து அது வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குச்சியை உடைச்சிங்கன்னா, இந்த பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு குச்சியை சிம்பிளா ஒரு குச்சி எடுத்தீங்கன்னா உடைச்சிடலாம். ஒரு 10 குச்சி சேர்த்து கட்டி வச்சா உடைக்க முடியாது. அப்போ அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அதை சிம்பலைஸ் பண்றது சொல்லுவாங்களே, அப்படி சிம்பலைஸ் பண்ணக்கூடிய அர்த்தத்துல தான் பாசிசம் என்கிற வேர்டு வந்தது. அதான் நாம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 2, இதுக்கு நமக்கு தெரிஞ்ச கட்சிகளுக்கு பல்வேறு லட்சணைகள் இருக்கு. எம்பளம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு எம்பளம் இருக்கு. அது என்னன்னா ஒரு கோடாலி. அப்படி அந்த கோடாலி எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், பவர், எல்லாவற்றிலும் சக்தி வேணும், எல்லாவற்றிலும் சக்தி வேண்டும். 2, அத்தாரிட்டி, அதிகாரம் என்பது எல்லாவற்றிலும் வேண்டும். அடுத்தது அழிப்பதற்குண்டான உரிமை எங்களுக்கு வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த ஆக்ஸ் என்பது இருக்கு. இல்ல ஒரு நகைமுரண் என்னன்னா, இந்த கோடாலியே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பயன்படும், ப்ரொடெக்ஷனுக்கும் பயன்படுங்கிற அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அது ஒரு நகைமுரணாக அது இருக்குங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒன்று தோழர்களே, முதலாளித்துவம் தான் ஒரு அரசு என்று வருகிற போது, ஒரு சமூக அமைப்பு என்று வருகிற போது, அதில் எந்த வர்க்கம் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது, எந்த வர்க்கம், அந்த பொருளாதார கட்டுமானம் எந்த வர்க்கத்தின் கையில் இருக்கிறது, அந்த வர்க்கம் எப்படி சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது, அந்த வர்க்கம் எப்படிப்பட்ட அரசியலை அந்த சமூக அமைப்பில் உருவாக்குகிறது என்கிற விஷயங்களை ஆய்வு செய்வது என்பதுதான் நாம் இந்த பாசிசத்தை புரிந்து கொள்வதற்கு மிக அவசியமான தேவையாக நான் கருதுகிறேன். ஒன்று, எதற்காக இது வருதுன்னு சொன்னா, மூலதனம் என்பது தன்னுடைய கிரிப் என்று சொல்வார்கள், தன்னுடைய பிடிமானம். மூலதனத்திற்கு அந்த பிடிமானம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பல வகைகளில் மூலதனம் வடிவங்களை எடுக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆளும் வர்க்கங்கள் மூலதனக்காரர்கள் கையில் இருக்கின்ற போது புதிய புதிய வடிவங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்ப பாசிசம் என்பது தன்னுடைய மூலதனத்துடைய கிரிப், அந்த பிடிமானம், அந்த பிடிமானம் குறைந்து விடாமல் இருப்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு கடைசி ஏற்பாடு தான் தி லாஸ்ட் எஃபர்ட்ஸ் சொல்றான். மூலதனம் இனியும் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று வருகிற போது அந்த பாசிசம் என்கிற பிடிவாத குணம் அந்த இதற்கு போவதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ மூலதனத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவது, அந்த கிரிப்பை தொடர்ந்து பாதுகாப்பது. 2வது, அது தோன்றுகின்ற போது இருந்த நிலை என்னன்னா, உலகம் முழுவதும் 1917 முதலாக தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அற்புதங்களை அது நிகழ்த்த ஆரம்பித்ததற்கு பிறகு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் மீதும் சாதாரண மக்களுக்கும் அந்த சமூக அமைப்பை பற்றிய ஒரு பிடிமானம், ஒரு ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை என்பது இருந்ததனால் அதை நோக்கிய பார்வை என்பது உலகம் முழுவதும் உருவாகி வந்தது. அப்ப முதலாளித்துவ அரசுகளுக்கு என்ன அச்சம்னா, எங்கே சோவியத் யூனியனை போல ஒரு ப்ராலெட்டேரியன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தின் புரட்சி நடைபெற்று தன்னுடைய ஆதிக்கத்துக்கு ஆபத்து வந்து விடுமோ, தன்னுடைய மூலதன வளர்ச்சிக்கு அது ஒரு ஆபத்தை விளைவித்து விடுமோ என்கிற இந்த நோக்கங்கள் அதிகமாகிற போதுதான் அது பாசிசத்தை நோக்கி போகிறது என்று பார்ப்போம். இப்படித்தான்
முதல் யுத்தம் நடக்கின்ற போது சில விஷயங்கள் நமக்கு வரலாறுல படிச்சிருப்போம். 1914 18 வந்த முதல் உலக யுத்தம். அந்த முதல் உலக யுத்தம் நடந்தது. அதுக்கு அந்த விவரங்களுக்குள்ள நான் விவரங்களுக்கு போகல. ஆனால் அந்த முதல் உலக யுத்தத்தில் நடந்த சேதங்களுக்கு பிறகும் அந்த முதலாளித்துவ அரசுகளுக்கு மத்தியில் நடைபெற்றிருக்க உடன்படிக்கைகளுக்கு பிறகு அவருடைய நிலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொண்டு அல்லது பறித்துக் கொண்டு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய தாக்கம் என்பது உலக முதலாளித்துவ அமைப்புக்கு உருவானது. ஐரோப்பிய நாடுகளில் பல முதலாளித்துவ நாடுகள் கடுமையான சிக்கலில் அவைகள் சிக்கிக் கொண்டன. அதனுடைய விளைவாகத்தான் 1929 கிரேட் டிப்ரெஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன மிக பெரும் பாதிப்பு என்பது உலக பொருளாதாரத்தில் உண்டானது. இது நடந்தது. விவரங்களுக்குள்ள போனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சில நாடுகளில் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் கத்தையாக தண்ணீரை சூடாக்குவதற்கு அடுப்பில் வைத்தார்களாம். அதான் அதனுடைய அர்த்தம். அந்த ரூபாய் மதிப்பே போய் அது விறகுக்கு ஆகாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பொருளாதாரம் சீரழிந்து விழுந்த ஒரு காலகட்டம். வேலையின்மை என்பது அந்த ஐரோப்பிய நாடுகளில் 33% மேலே போயிருந்தது. தொழில் உற்பத்தி என்பது 5% சரிந்திருந்தது. இந்த நிலையில் தான் வங்கிகள் கிட்டத்தட்ட எல்லா வங்கிகளும் திவால். தனிநபர்கள் வங்கியில் போட்டிருக்கக்கூடிய பணம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கல, வங்கியிலும் இல்லை, அதுவும் திவால். இந்த ஒரு கிரேட் டிப்ரெஷன் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த 1917 சோவியத் ரெவல்யூஷன் என்பது நடந்தது. அளப்பரிய சாதனைகள் நிகழ்த்தினார்கள். சொல்வார்கள் ட்ரெமெண்டஸ் growth என்று சொல்வார்களே, எல்லா வகைகளிலும் அற்புதமான ஒரு வளர்ச்சியை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த காலகட்டத்தில் தான் 1932 ஜோவனி ஜெண்டைல் என்று சொல்லக்கூடியவர் தான் பாசிசம் என்கின்ற கருத்தாக்கத்தை, அதை பிலாசபின்னு சொல்றாங்க, அந்த கருத்தாக்கத்தை இந்த காலகட்டத்தில் உருவாக்குறான். அப்ப மூலதனம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற போது அவர்கள் பாசிசம் என்கிற கூறுகளுக்குள்ளே போகிறார்கள். அப்ப பாசிசத்துடைய பொலிட்டிக்கல் சொல்வதில் அரசியல் உட்கூறுகள் என்ன என்று நாம் ஆய்வு செய்கிற போது பாசிசத்துடைய உட்கூறுகள் ஒன்று தீவிர வலதுசாரிவாதம். வலதுசாரி இடதுசாரிங்கிற விளக்கங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன வலதுசாரின்னா பழமையை ஏற்கக்கூடியவர்கள், தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆதரவானவர்கள் அல்ல, மன்னராட்சி நீடிக்க வேண்டும் என்று கருதக்கூடிய இப்படி பல அம்சங்கள் இதில் இருக்கலாம். அந்த விவரங்களுக்குள்ள போகல. அப்போ தீவிரமான வலதுசாரிவாதத்தை முன்வைப்பது ஒன்று. 2 சர்வாதிகாரமான போக்கு, எல்லாவற்றிலும் சர்வாதிகாரமும் குவிக்கப்பட வேண்டும், மையப்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு அல்ட்ரா நேஷனலிசம், அதுக்கு சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதம் பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு. அல்ல தீவிரமான ஒரு தேசியவாதம் பேசுவது, இந்த விஷயங்கள் தான் உருவாக்குறது. ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு, எதேச்சாதிகாரமான அதிகாரம். இப்ப நம்ம இந்தியாவில் கூட நம்ம பார்க்கிறோம், அந்த ஊர்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தெரியும், எல்லாம் மையப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இதெல்லாம் மையப்படுத்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் என்று சொல்வார்களே, இதை மையப்படுத்தி ஒரே நாடு என்று ஒரே நபர் கையிலே கொண்டு வருவது என்கிற விஷயம் என்பது தான் அதனுடைய உட்கூறுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே போல ஏற்றத்தாழ்வு என்பது சமூகத்தில் நிலவுகிறது என்றால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்பது இயற்கையானது, யாராலையும் இதை மாற்ற முடியாது. நம்ம பார்க்கிறோம்ல, பிறப்பால் தான் மனிதன் ஏழை என்றும் பணக்காரன் என்று பிறக்கிறான்னா இன்னி வரைக்கும் நம்ம அதை ஆட்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய இது, நான் பிறந்த நேரம் சரியில்லை என்ற கருத்தாக்கம் என்பது உருவாகிறது இல்லை. அதான் அப்போ ஒரு ஈக்குவாலிட்டி என்பது இல்லாத ஒரு சோஷியல் நிலை இருக்கிறது என்பது சமூகத்தில் ஹைரார்கி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். சமூகத்தில் மேலாதிக்கம் என்பது ஆளும் வர்க்கங்களுக்கு இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதால் நடக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே மாதிரி பழமைவாதத்தை, விளக்கங்களுக்குள்ள போறது நிறைய இருக்கு, பழமைவாதத்தை முன்னிறுத்துவது, எல்லாவற்றிலும் பழமைதான் சிறந்தது. இன்னைக்கு இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா பல சினிமாக்கள் இன்றைக்கும் சதி ஒளிஞ்சதை பத்தி நம்ம பெருமையோடு பேசுறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு சினிமாவை எடுத்து சமீபத்தில் விட்டு இருக்கிறாங்க. பத்மாவதியுடைய படத்தை பார்த்தீங்கன்னா, அதை எங்கேயாவது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமா வெட்டி தன்னைத்தானே நெருப்பில் விட்டு கும்பலா போய் பெண்கள் சதியில தன்னை மாய்த்துக் கொள்வது படம் எடுத்து காட்டுறான். அப்போ அதுதான் சிறப்பானது, பழமைதான் சிறப்பானது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராணா சிங்கா இவர் இந்த மாதிரி மன்னர்கள் தான், மன்னருடைய ஆட்சி தான் சிறந்தது.
அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு மன்னனை கடவுளாக மாற்றி அவருடைய ஆட்சி தான், அவருடைய நிலையை தான் உருவாக்க வேண்டும். ராமராஜ்யம்ங்கிறது என்ன? ராமராஜ்யம் யாரும் பார்த்ததில்லை, ஆனா ராமராஜ்யத்தை உருவாக்குவது, இப்படி ஒரு பழமையை மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்துவது, அதை முக்கியத்துவம் கொடுப்பது, ஏற்றத்தாழ்வுகள் இயற்கையானவை தான், அது யாராலும் ஒழிக்க முடியாது என்று சொல்வது. இவைகளுக்கு மேல அதாவது எதையும் சொல்வதற்கு யாரையும் அனுமதிப்பதில்லை. நான் சொல்றேன், நீ செய், டூ வாட் ஐ சே. ஆங்கிலத்தில் சொல்லும்போது டூ வாட் ஐ சே, டோன்ட் கொஸ்டின், கேள்வி கேட்காதே, நான் சொல்வதை செய். அரசே அனைத்தும், அந்த அதிபர் தான் அனைத்தும். இதுதான் ஜெர்மன்ல நடந்தது. ஜெர்மன்ல ஹிட்லர் வருவதற்கு முன்பிருந்த நிலை வந்ததுக்கு பிறகு என்னன்னா, ஹிட்லரை மாசியா, அதாவது சேவியர், அவர் பொருளாதாரத்தில் மீட்சியை உருவாக்குவதற்கும் வாழ்க்கையில் கிடைத்தற்கரியாத செல்வங்களை எல்லாம் அவர் உருவாக்குவதற்கும் அவரால் தான் முடியும் என்று சொல்லப்பட்டது. மீண்டும் மீண்டும் சொல்வாங்கள, ஒரு மார்க்ஸ் சொன்னதை போல ஒரு கருத்து சிந்தையை கவி பிடிக்கின்ற போது அது பௌதீக சக்தியாக மாறும் என்று. அதான் நடந்தது ஹிட்லருடைய காலத்தில். ஹிட்லரை தவிர வேறு யாராலும் உலக பொருளாதாரத்தை உயர்த்தி முடியாது, ஜெர்மனி நாட்டை உயர்த்தி காட்ட முடியாது என்கிற அளவில் நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தனி மனிதனுடைய வெறுப்புகள் இருக்கும். தனி மனிதன் விருப்பம் இருக்கக்கூடாது, மனித உரிமை அது இது எதுவும் இருக்கக்கூடாது. அரசு அது என்ன சொல்கிறதோ, அது அரசின் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்க வேண்டும். நீங்க அப்ப பாத்தீங்கன்னா சினிமாலெல்லாம் சிலதெல்லாம் காட்டுவாங்க, ஹிட்லர்ங்கிறது ஒரு அனிச்சை செயலாவே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஜெர்மன்ல ஒரு கட்டத்தில் மக்களுக்கே ஹிட்லர் என்று சொல்வது இயல்பான அனிச்சை செயலாக மாற்றப்பட்டது. இதை செய்வதற்கே ஒரு பெரிய இருக்கும். பொய்களை செய்வதற்கு பயபிள்ஸ் போன்றவர்கள் திரும்ப திரும்ப இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது சர்வாதிகாரம், எதேச்சாதிகாரம் செயல்படணும்னா சில விஷயங்கள் கட்டாயமாக செய்யணும். அது என்னன்னு சொன்னா, ஒண்ணு, எல்லா விஷயங்களிலும் கட்டாயப்படுத்துதல். என் விருப்பம் அதை நான் செய்ய மாட்டேங்கிறது, கட்டாயம் இது செஞ்சாகணும் என்று கட்டாயப்படுத்துது. இன்னொன்னு, பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது. ஜெர்மனியிலும் அது நடந்தது, பாசிசம் நடந்தது, இத்தாலியிலும் நடந்தது, ஜப்பான்லையும் அது நடந்தது. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒடுக்குறேன்னு சொல்றாங்களே, அவங்க மேல இன்னைக்கு ஒரு இடத்துல செந்தூர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆனா இவங்களை விட பயங்கரவாதிகள் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுடைய நடவடிக்கைகள், அவருடைய நோக்கங்கள், இவைகள் முழுதும் பயங்கரவாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பயங்கரவாதம் என்று மக்கள் புரிந்து கொள்ளாத வகையில் அதை அமலாக்குவது என்கிற அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுவது, மக்களை தொடர்ச்சியாக ஆயுதபாணியாக மாற்றுவது. RSS உடைய பயிற்சி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயிற்சி, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களோடு பயிற்சி நடக்கிறத நீங்க சர்வசகஜமா பார்க்கலாம். அப்போ ஒரு ஆயுதபாணியாக ஆக்குவது என்கிற, அவர்களை ஆயுதபாணியாக மாற்றி அவர்களை பயன்படுத்துவது என்பதும் அவருடைய தேவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல பொதுவுடைமை கொள்கைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்க்கக்கூடிய உணர்வை மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக உருவாக்குவது, ஜனநாயக முறைகள் இல்லாத ஒரு ஆட்சி முறையை படிப்படியாக கொண்டு வருது. இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயக முறையே எதுலையும் இருக்காது, எல்லாம் சர்வாதிகாரத்தை நோக்கிய. அப்புறம் வரைமுறையற்ற சட்டங்கள், நீங்க நம்ம வரக்கூடிய சட்டங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அது இது எதையுமே நீங்க பார்க்க முடியாது. அதுல மனிதாபிமானமோ அல்லது ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழியோ காப்பாற்றப்படும்னா இல்ல. வரைமுறை இல்லாத வகையிலே சட்டங்களை ஏற்றுவது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது. அப்புறம் சிங்கிள் பார்ட்டி ரூல், அதாவது ஒரு கட்சி தான் நாட்டை ஆள வேண்டும். அது பல கட்சிகளுடைய ஆட்சியாக அந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்பது இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்தியாவில் இதுதான் நடக்குது. அதாவது பலமான தொடர்ந்து தேசியவாத பேசுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போக்கு என்பதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை, ஒரு இனத்தை, ஒரு மத அல்லது ஒரு மதத்தை எதிரியாக காட்டுவது. இவங்க சர்வைவ் ஆகணும்னா ஒரு எதிரியை காட்டணும் இல்ல. அப்போ பாகிஸ்தான் எதிரியா காட்டணும், இல்ல சைனாவை எதிரியா காட்டணும், இல்ல இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எதிரியா காட்டணும். இது ஒரு எதிரியை காட்டாமல் இவர்கள் இந்த மக்களை தன்னுடைய நோக்கங்களுக்கு திரட்ட முடியாது. அப்போ ஒரு எதிரியாக தொடர்ந்து இவர்களை காட்டிக்கொண்டே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு முன்னேறுவது என்பது பாசிசத்துடைய போக்குகளில் ஒன்று.
அதே மாதிரி ராணுவத்தை உயர்நிலையில் வைத்து பேசுவது ஜெர்மன்ல தான் நடந்தது. ராணுவம் என்பது மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கிறதாக இருந்தது. அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் காரணம் ஒன்று சொல்றாங்க. ஜெர்மனி கைசர் வில்லியம் காலத்தில் இருந்தபோது பல ஆண்டு காலம் அவருடைய அனுபவத்தில் நைட்ஸ் நைட்ஸ் என்று சொல்லக்கூடிய தளபதிகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு செல்வாக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் யுத்தங்களே நடக்காத போது சமூகத்தில் செல்வாக்கு போடு இருந்த அந்த நைட்ஸுக்கு மரியாதை போயிடுச்சு. அப்ப அவர்கள் யுத்தம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு அவங்க போனாங்கன்னா, மனிதன் பிறந்திருப்பதே யுத்தம் நடத்துவதற்காகத்தான் என்ற கருத்தாக்கத்தை கூட அவங்க பிரச்சாரம் பண்ற அளவுக்கு போனாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ராணுவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மதவெறி நடவடிக்கை விரிவா சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய மதவெறி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஈடுபடுவது, அது அச்சத்தை உருவாக்குவது என்கிற ஒண்ணு. அப்புறம் பரவலாக பாலியல் வன்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நடந்ததுன்னா ஏதோ காமத்தின் பால் கொண்டு அவங்க செஞ்சாங்கிறதெல்லாம் இல்லை. அது கொள்கையின் பால், கொள்கைக்குட்பட்டு பெண்களை அப்படி அடக்கி ஆள்வது, அவர்கள் அச்சுறுத்தியே வைத்துக் கொள்வது என்பதும், பெண்கள் இப்படித்தான் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை உருவாக்குவது என்பது இந்த பாசிசத்தினுடைய குணங்களை நாம் அடையாளம் காண்பதற்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இது அகடமிக்கா பாசிசத்தை பற்றி இருக்கக்கூடிய சில அம்சங்கள் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து உலக வரலாற்றில் ஏற்கனவே சொன்னதை போல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளில் தான் பாசிசம் என்பது வந்தது. மிக கடுமையான சேதங்களை இந்த பாசிசம் என்பது உருவாக்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ஜனநாயக அமைப்புகளின் மீது நம்பிக்கை முற்றாக தகர்ந்து போகுது. மக்களுக்கும் தகர்ந்து போகுது, அவங்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் மூலதனத்துக்கும் தகர்ந்து போகுது. அப்ப சோசியலிச சாதனைகள் உலகத்தில் என்ற நிலை வருகிற போதும் தொழிலாளர்களை அடக்கி தொழிலாளருக்கு உண்டான ஊதியத்தின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை உருவாக்கி அவர்கள் மூலதனத்திலிருந்து ஒரு தங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற உரிமையை பெறுவதை தடுத்து நிறுத்தியும் பார்த்தாங்க. ஒன்றும் முடியல. அப்போ வேற வழி கிடையாது. என்ன வருதுன்னா, மூலதனத்தை காப்பாற்ற முடியாத போது வேறு நாடுகளை கொள்ளையடித்து ஏற்கனவே காலனி நாடுகளாக இருக்கிறதை மறுபங்கீடு செய்து கொண்டால்தான் இந்த மூலதனத்தை பாதுகாக்க முடியும் என்று வருகிற போதுதான் இரண்டாவது உலக யுத்தம் என்பது வருகிறது. அதான் நாம் என்ன சொல்றோம், காலனி நாடுகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய காலனி நாடுகளில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்தின் மேல் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் மனித வளத்தையும் பங்கிட்டு கொண்டு தன் மூலதனத்தை பாதுகாப்பதற்கு வந்ததுதான் பாசிசம் என்று நம்ம சொல்றோம். தொடர்ந்து ஜெர்மனியில இந்த பாசிசம் வளர்ந்து வருகிற போதும், அதே போல இத்தாலியிலும் பாசிசம் வளர்ந்து வருகிற போதும் சோவியத் யூனியன் ஒரு பொறுப்புணர்வோடு சொன்னது, இது வளர்ந்து வருகின்ற பாசிசம் என்பது மிகவும் ஆபத்தானது. இதை இப்படியே விட்டோம் என்று சொன்னால் உலக அமைதிக்கும் உலக சமாதானத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும், உலகத்தில் மிகப்பெரிய சேதாரத்தை இது உண்டாக்கிவிடக்கூடும் என்று சோவியத் யூனியன் பொறுப்புணர்வோடு கவனப்படுத்துது. ஆனால் முதலாளித்துவ நாடுகள் இதை ஏற்கவில்லை. அமெரிக்காவும் ஏற்கல, பிரிட்டனும் ஏற்றுக்கொள்ள, வேற எந்த நாடும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளை இவங்க அடிக்க மாட்டான், என்ன இவனுடைய நோக்கம் எல்லாம் சோவியத் யூனியன் தான் அடிப்பான், அதை சோவியத் யூனியனை அடிக்கிற நம்ம வேலை தானே, அந்த வேலை ஜெர்மன் செஞ்சுட்டானா நமக்கு வேலை கம்மின்னு சொல்லி சோவியத் யூனியனை தான் தாக்குவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு அதை விட்டிருந்தார்கள். ஆனால் என்ன வந்ததுன்னா, சோவியத் யூனியன் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பு முதலாளித்துவ நாடுகளை ஒன்றன் பின்னொன்றாக கிட்டத்தட்ட பல நாடுகளை அழித்து சேதப்படுத்தி விட்டு தான் சோவியத் யூனியன் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ முன்கூட்டி சோவியத் யூனியன் சொல்வதை முதலாளித்துவ நாடுகள் கேட்டிருந்தால் அவ்வளவு பெரிய சேதாரத்தை உலகம் சந்தித்திருக்க வேண்டிய தேவை என்பது உருவாகி இருக்காது. ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய முதலாளித்துவ நாடுகள் இது பல நாடுகளை அழித்துவிட்டு சோவியத் யூனியனை தாக்கியது. தொடர்களே கொண்டாட வேண்டிய அவசியம் இப்போதான் இருக்கு. என்னன்னா, சோவியத் யூனியன் என்கிற ஒரு அரசு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த தாக்குதலை மிக தைரியத்தோடு வீரத்தோடும் சோவியத் யூனியன் சந்திக்காமல் இருந்திருந்தால் இது நாடுகளுக்குள் நடக்கக்கூடிய யுத்தமாக இல்லாமல் சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய மக்கள் அதை எங்களுடைய யுத்தம், எங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய யுத்தம் என்று மக்களே அதில் கலந்து கொள்கின்ற மக்கள் யுத்தமாக ஸ்டாலின் அவர்கள் அந்த யுத்தத்தை மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகுதான்
பாசிசம் என்பது வீழ்த்தப்பட்டு ரீஸ்டாக்கிலே இறுதியாக கொடியேற்றப்படுகிறது. அதை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சாதாரணமானவில்லை. இன்னைக்கெல்லாம் நிறைய சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில நாம தான். ஆனால் பாசிசத்தை உலகத்தில் முதலாக வைத்த ஹீரோஹிட்டோ ஜப்பானது அல்லது இத்தாலிய முசோலினி ஆகட்டும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் ஆகட்டும், அவர்கள் கடைசியிலே தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டு தெருவிலே தொங்க விடப்பட்டார்கள். ஹிட்லர் நடந்தது தான். பாதாள அறையில் தன்னுடைய காதலியோடு அவரே சுட்டு தன்னை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை என்பது அவர்களுக்கு உருவாயிற்று. நாம் இதனால் கொண்டாடுவது என்னன்னா, பாசிசம் என்பது அழிந்திருக்கிறது. இந்த பாசிசம் மீண்டும் உலகத்தில் இப்போது தலை தூக்கி கொண்டிருக்கிறது. தொடர்களே, பாசிசம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சேதாரங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா லட்சக்கணக்கான நிலம் பயிர்கள் அழிக்கப்பட்டன, பல லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டன. தொழிற்சாலைகள் வேலை பார்ப்பவர்கள் தொழிற்சாலை அழிந்ததினால் வேலை இல்லாத நிலை என்பது உலகத்தில் பல முதலாளித்துவ நாடுகள் உட்பட சோவியத் யூனியன் உட்பட பல நாடுகளில் ஏற்பட்டது. மனித இழப்பு என்று வருகிற போது அந்த யுத்தத்திலே 70 85 மில்லியன், 1 மில்லியன் 10 லட்சம், 75 85 மில்லியன் மக்கள் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனித உயிர்கள் என்பது சாதாரணமாக கொல்லப்பட்டிருக்கின்றன. அது ஒண்ணு. அதுல சோவியத் யூனியனை பொறுத்தது இராணுவத்தில் 8.7 மில்லியனும் சிவிலியன்களாக ஒரு 19 மில்லியன் பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்லே சோவியத் யூனியன் உலகத்தில் பாசிசத்தை முறியடித்து உலகத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு மிக பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. வேற எந்த நாடும் அந்த சிக்கலை சந்தித்ததில்லை. ஆனால் அதற்கு பிறகு நிலைமை என்னன்னா, முதலாளித்துவ நாடுகள் சோவியத் யூனியன் பனிக்காலத்தில் போய் தாக்குறதுனால ஸ்கேப் கோட்டாக ஜெர்மன் மாற்றிக்கொண்டது. இல்லைன்னா சோவியத் யூனியனால ஜெயிச்சிருக்க முடியாது, பாசிசத்தை தோற்கடிக்க முடியாதுதான் நம்மளாம் படிச்சா அப்படித்தான் சொல்லுவான். சினிமாலெல்லாம் நீங்க எடுத்திருக்க பார்க்கலாம். பணியில போய் மாட்டிக்கிட்டாங்க, ஆகையினாலதான் ஜெர்மன் தோத்து போச்சு. ஏராளமான ஹாலிவுட் சினிமாக்கள், ஏராளமான கதைகள், கவிதைகள், ஏராளமான நாடகங்கள் சோவியத் யூனியனை கொச்சைப்படுத்தி முதலாளித்துவ நாடுகளில் அவர்கள் இதற்கு பிறகு, யுத்தத்திற்கு பிறகு என்ன காரணம்னா, சோவியத் யூனியன் தான், ஒரு கம்யூனிஸ்டுகள் தான் இந்த பாசிசத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற நிலையை உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதற்கு தப்பும் தவறுமாக தன்னுடைய சிஐஏ-படுத்தி பல சாகசங்களை கையாண்டிருக்கிறார்கள். இதான் பாசிசத்தினுடைய விளைவுகள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்ப இருக்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் பாசிசம் என்பதற்கு இது ஒரு புதிய பாசிசம்னு நம்ம சொல்றோம். அந்த பாசிசம் வரக்கூடிய காலத்தில் இருந்த பொருளாதார நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அந்த பாசிசம் அன்று வருகிற போது அங்கங்க சில சென்டர்ஸ் இருந்தது. பொருளாதார ரீதியாக ஒரு நாடுன்னா அந்த நாட்டை சுற்றி ஒரு சென்டர். அப்போ அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை தானே கட்டமைத்துக் கொள்ளலாம், மற்ற நாடுகளுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் என்ற ஒரு சென்டர்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. அதாவது நியூ எக்கனாமிக்கல் பாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய நவ தாராளமய கொள்கைகள் அமலாக்கும் உலகத்தில் சோசியலிச நாடுகள் தவிர எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு அமலாக்கப்பட்டு விட்டது. அதே போல அந்தந்த நாடுகள் தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை உலகத்தில் சோசியலிச நாடுகளை தவிர வேற எந்த நாட்டுக்கும் இன்னைக்கு இல்லை. இந்தியா நினைச்சா எல்லாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்தில் நிதி மூலதனம் என்பது பயங்கரமாக வளர்ந்திருக்கிறது, அது ஆதிக்கம் செலுத்துகிறது. அது அமெரிக்காவுடைய கையிலே இருக்கிறது. அமெரிக்காவுடைய அந்த உலக நிதி மூலதனத்தில் 60% யார் கையில் இருக்கு? அமெரிக்காவின் கையில் இருக்கு. அப்போ அமெரிக்கா ஹெகமனி என்று சொல்வார்களே, டாமினன்ஸ் என்று சொல்வார்கள் போல மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் அமெரிக்கா இருக்கிறதுனால இப்போ அது போன்ற ஒரு நிலை வருவதற்கு ஒரு சாத்தியமான கூறுகள் இப்போது இல்லை. இந்த நவதாராளமயம் தான், இந்த நவதாராள உலகமயம் என்பதுதான் உலகத்தில் இதை வளர்த்தது. ஒரு புதிய செக்ஷன் ஒன்று வளர்ந்துருக்குங்க. அதாவது நவதாராளமய கொள்கையினுடைய பலன்களை அனுபவித்த ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்திருக்கு உலகத்தில். ஏன்னா அந்த மிடில் கிளாஸ்னால இன்றைக்கு அவர்களே ஊடகங்கள் மூலமாக அதை ஆதரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கூட நீங்க இருக்குதுங்கிறத பார்க்கலாம். நம்ம புதிய சிந்தனையோடு வருவது, பாசிசத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, இந்த நவதாராளமயம் விரும்புவது என்பதெல்லாம் இந்த உலகத்தில் பல இடங்களில் இவை நடந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல மார்க்கெட் இன்றைக்கு
மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறிடுது. பவர்ஃபுல் மார்க்கெட்டர். டாரிஃப் மூலமாகவும் பல நடவடிக்கைகளில் பார்க்குறோம். இன்னைக்கு அமெரிக்கா சீனாவுக்கே சவால் விடுறாங்கல்ல. அமெரிக்கா சீனா பலமாக தன்னுடைய கொள்கையில் நிற்கிறதுனால அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலை என்பது இருக்கு. ஆனால் பல நாடுகள் மார்க்கெட்டு இந்திய நாட்டிற்கு நான் இதை செய்ய சொன்னால் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட்ல என்ன டிக்டேட் பண்றானோ இந்த நாட்டுடைய அரசாங்கம் அமல்படுத்தி ஆகணும், வேற இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட் என்பது இன்றைக்கு உலகத்தில் உலகளாவிய மார்க்கெட் என்பது இருக்குது. ஒரு நியூ கன்சியூமர் குரூப் என்பது உருவாயிட்டு உற்பத்தி செய்வதும் அந்த உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் என்று சொல்லி ஒரு புதிய இது வந்திருக்கு. வணிகம் என்பது ஒரு யுத்தமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு ட்ரேட் வார். ஏன்னா டாரிஃப் எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு பிறகு இந்தியாவுடைய வணிகம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள அல்லது முதலாளித்துவ நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்பதற்கு. ஆகவே இந்தியா போன்ற நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பாசிச சக்திகளை நாம் துல்லியமாக ஆய்வு செய்யணும். நாம் என்ன நினைக்கிறோம்னா சில அடக்குமுறைகள் நிறைய நடக்குது. இந்த அடக்குமுறைகளை வைத்துக்கொண்டே இது பாசிச சர்க்கார் என்று நாம் நிர்ணயம் பண்றோம். ஆனால் எப்படி நிர்ணயம் பண்ணணும்னா உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார கட்டுமானம், அந்த கட்டுமானத்தில் முதலாளித்துவத்திற்கும் மூலதனத்துக்கும் இருக்கக்கூடிய பங்கு, மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பங்கு, இவைகளெல்லாம் ஆழமாக துல்லியமாக ஆய்வு செய்கிற போதுதான் இது பாசிசமா இல்லை புதிய வடிவம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நியோ பாசிசமா என்கிற ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குல்ல, நான் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு கால அவகாசம் என்பது இல்லை. ஆகையினால இது போன்ற இந்தியா போன்ற நாடுகளில் பாசிச குணம் மீண்டும் மீண்டும் வரும், மீண்டும் மீண்டும் இது முன்னுக்கு வரும். இதை எதிர்த்து போராட வேண்டிய தேவை என்பதும் உழைப்பாளி மக்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த புதிய நவ பாசிசம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு வந்திருக்குது. உதாரணங்களுக்கு கூட நான் போகல. அன்றாட அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லா அம்சங்களிலும் இது எப்படி இருக்கிறது என்பது தெரியும். ஆகவே நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமை என்ன, இதை நாம் ஐடியாலஜிக்கலா புரிஞ்சுக்கணும். தத்துவார்த்த ரீதியாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தத்துவார்த்த ரீதியாக இந்த பிரச்சனையை எடுத்து முறியடிவதற்கு நம்முடைய பங்களிப்பை அதிகமாக்கணும். அரசியல் ரீதியாக இது முன்னுக்கு வருகிற போது இதை எதிர்த்து மக்கள் திரளாக கலந்து கொள்ளக்கூடிய வலிமையான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும். அதற்கு சமூக ரீதியாக பண்பாட்டு தளத்திலும் நம்முடைய போராட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டு செல்ல வேண்டியது இருக்கு. இந்த நியூ பாசிஸ்டாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS வழிகாட்டக்கூடிய பிஜேபி தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் இந்த நியூ பாசிஸ்ட் கொள்கைகளை எதிர்த்து முறியடிப்பதற்குண்டான களத்தில் போராடுகின்ற வேலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த நாட்டில் இருக்கிறது. அதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய கடமை. அதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடியதாக இருக்கலாம். நான் நேரம் கருதி அவகாசம் இவ்வளவுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவகாசம். தயவு செய்து உங்களை கேட்டு இன்றைக்கு படிக்கிறவங்க தீக்கதில் படிக்கிறவங்க இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. தீக்கதில் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது என்பதை பற்றி விவரங்கள் வந்திருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடிய தொடர் படியுங்கள். படிக்க வாய்ப்பில்லாத தொடருக்கு அதை வாங்கி படிக்க வையுங்கள். பாசிசம் பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்கள் எல்லாம் முழுமையாக வாங்குவதற்கு பாருங்கள். முடியவில்லை என்றால் எங்கிருக்கிறதோ அவரிடமிருந்தாலும் வாங்கி அதை படியுங்கள். பாசிச எதிர்ப்புணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பாசிச எதிர்ப்புணர்வை மற்றவரிடம் வளர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, பாசிசம் ஒருபோதும் வெல்லாது. முதலாளித்துவம் நெருக்கடிகள் இருக்கிறது. அந்த நெருக்கடிகள் தான் பல நாடுகள் மீது வைக்கிறது. ஆகவே முதலாளித்துவம் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் தெளிவாக நாம் சொல்கிறோம். அன்றைக்கு மார்க்ஸ் சொன்னதை போல சோசியலிசம் தான் உலக நெருக்கடிகளுக்கு தீர்வு. அதை உயர்த்தி பிடிப்போம் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.